மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 8ஆம் வகுப்பு என்எம்எம்எஸ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக, அதாவது சேட் எக்ஸாமில் கணித பாடத்தில் கேட்கக்கூடிய வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு, மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு 5000 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க தனி வட்டி. என்னது தனி வட்டி? தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? தனி வட்டிக்கான ஃபார்முலா SI = PNR/100. ஓகேங்களா? ஸோ இதில் P அப்படின்றது என்னது? அசல். Nன்றது ஆண்டு, மொத்த ஆண்டு. Rன்றது வட்டி விகிதம். SIன்றது என்னதுங்க? தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கணக்கில் பார்க்கலாமா? 20% வட்டி வீதம். 20% வட்டி வீதம்னா ஆறுக்கு பதில் ஆறு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 20. அடுத்தது 4 ஆண்டுகளுக்கு, அப்போ N வந்து 4. ஆர் தான் கண்டுபிடிச்சாச்சு. 5000 தனி வட்டியாக செலுத்தினால், அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 செலுத்தினால் அசலை காண்க. இப்போ இங்கே அசல்ன்றது என்னதுங்க? P. அசல்ன்றது பிரின்சிபல் அமௌண்ட்டு P. ஸோ இப்போ P மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Nக்கு பதில் 4, Rக்கு பதில் 20/100. தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? P. ஓகேங்களா? அசல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அசல் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு, தெரியாத அமௌண்ட்டு அசல், தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ எடுத்துகிட்டு வந்தால் 5000/4 × 20. இங்கே கீழே இருக்கிறது மேலே வந்துடும் × 100. சரிங்களா? ஸோ அப்போ 100ல் எத்தனை 20 இருக்குது? 5 20 இருக்குது. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 1 10. 10ல் 2 நாள் இருக்குது. அப்போ ஈர்நாள் 8, மீதி 2. ஐநாள் 20, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 1250 × 5. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன ஆன்சர் வருங்க? 6250. ஸோ இதுதான் என்னது? அசல். அப்போ அசலை காண்கன்னு கொடுத்துருவாங்க. அசல் என்னது? 6250. ஓகேங்களா? அடுத்தது, அடுத்த கணக்கு. ஒரு பள்ளியில் 360 மாணாக்கர்கள் உள்ளனர். அவர்களில் 240 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதம் காண்க. இப்போ மொத்த மாணாக்கர்கள் எத்தனை பேர்? 360 பேர். ஓகேங்களா? அப்போ 360ன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 360ல் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க? 240. பொதுவாகவே நமக்கு தெரியும், ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 50 பேர் மாணவர்களாக இருந்தால் 50 பேர் என்னவாக இருப்பாங்க? மாணவிகளாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் 360 பேரில் 240 பேர் வந்து மாணாக்கர்னா, அப்போ அதை கழிச்சிட்டோன்னா நமக்கு மீதி இருக்கிறவங்க வந்து என்னவாக இருப்பாங்க? மாணவியாக இருப்பாங்க. அப்போ 120 பேர் தான் மாணவி. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? மாணவிகள் எத்தனை பேர்னு கேட்கல, மாணவிகளின் சதவீதம் காண்க, மாணவிகளுடைய சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மாணவிகள் எத்தனை பேர்? 120 பேர்.
ஓகேங்களா? அதை மொத்த மாணாக்கர்கள் எத்தனை பேர்? 360 பேர் இன்ட்டு சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கிக்கணும். எந்த கணக்கில் இருந்தாலும் சதவீதமாக மாற்றணும்னா, இப்போ இதில் மாணவிகள் கேட்டதுனால மாணவிகளோட எண்ணிக்கையை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மொத்தம் வகுத்தரணும், வகுத்து 100ஆல் பெருக்கிடணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். ஓர் 12 12 மூ 12 36. ஓகேங்களா? இப்போ இந்த 3ஐயும் 100ஐயும் டிவைட் பண்ணலாம். ஓர் 3 3, 3 3 9, மீதி 1 இருக்குது. அப்போ 1 0 10 ஆகிடும். 10ல் 3 9, மீதி 1 இருக்குது, புள்ளி வச்சா 10 ஆகிடும். அப்போ 33.333 போயிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 33.3%. ஓகேங்களா? அடுத்த கணக்கு, ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 110 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமமெனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கிறேன். ஒரு முக்கோணம் வரைஞ்சாச்சா? இப்போ இந்த முக்கோணத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 110 டிகிரி. ஒரு நேர்கோடு வரைஞ்சி இது வந்து வெளிக்கோணமாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ வெளிக்கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 110 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமமெனில். ஸோ இதுதான் வெளிக்கோணம்னா அதனுடைய உள் எதிர்கோணம்னா இது வரும், இது வரும். அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்? உள்ளெதிர் கோணங்கள் சமமெனில். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் XY ஏதாவது ஒரு இது ஐடென்டிஃபிக்காக எடுத்துக்கலாம். நான் இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் எடுத்துக்கிறேன்னா இதுவும் இதுவும் சமம்னா இங்கே என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ அடுத்தது என்ன கொடுத்துறாங்க? முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க. உட்கோணம்னா எது? இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 கோணங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா, ஒரு நேர்கோட்டில் அடுத்தடுத்த கோணங்களுடைய கூடுதல் என்னவாக இருக்கும்? 180. அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180. ஓகேங்களா? அப்போ 180ல் இங்கே 110 இருக்குது. அப்போ இங்கே என்னவாக இருக்கும்? 70 இருக்கும். இங்கே என்னவாக இருக்கும்? 70 இருக்கும். அப்போ இதை ரெண்டையும் கூட்டினா 180. எதிரெதிர் கோணங்களுடைய கூடுதல் என்னவாக இருக்கும்? 180. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதல் எதற்கு சமம்? வெளிக்கோணங்களுக்கு சமம். அப்போ உள் எதிர் கோணங்கள் எது எது? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 110 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 2x 110. அப்போ 110 ஈக்குவல் டு நமக்கு எக்ஸு தான் தேவை. ஸோ அதனால் இந்த 2 பெருக்கல் இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்தால் வகுத்தலாக மாறும். ஓரெண்டு 2, 11ல் எத்தனை 2 இருக்குது? I2 10, மீதி 1. அப்போ இங்கே 10 ஆகிடும். 10ல் எத்தனை 2 இருக்குது? I2 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 55. அப்போ இந்த எக்ஸ் 55 இருந்தால் இதுவும் என்னவாக தான் இருக்கும்? 55 தான் இருக்கும். அப்போ என்னென்ன வருது பாருங்கள்? 70, 55, 55. எந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினை, பின்வரும் பாஸ்கல் முக்கோணத்தில் விடுபட்டுள்ள எண்ணெய் நிரப்புக. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பாஸ்கல் முறைன்றது, பாஸ்கல் முக்கோணன்றது ரொம்ப ஈஸியானது. இப்போ பாருங்கள், இந்த 2 எண்ணையும் கூட்டினா இது வரும், இந்த 2 எண்ணையும் கூட்டினா இது வரும், இது ரெண்டையும் கூட்டினா இங்கே வரும் ஆன்சர். ஸோ அப்போ இங்கே என்ன எண் இருக்குது? 50. இப்போ இந்த 50ன்றது இங்கே 20 மட்டும் இருக்குது. எந்த எண்ணை கூட்டினா 50 வரும்? இங்கே 30 கூட்டினா 30ம் 20ம் கூட்டினா என்ன வந்துடும்? 50. அப்போ 31. அடுத்தது இந்த 50யும் கூட்டினா என்ன வரும்? 100. அடுத்தது இங்கே 60 இருக்குது, இங்கே
காலியாக இருக்குது. அப்போ 50ஓட எந்த எண்ணை கூட்டினா 60 வரும்? 10. ஓகேங்களா? ஸோ அப்போ இதற்குரிய விடை என்ன வருது? 30, 100, 10. எங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 60 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு 11க்கு பதிலாக 51 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரி அது. அதாவது இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 51 தவறாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ -51. புரியுதுங்களா? சரியாக எடுக்க வேண்டிய மதிப்பு என்னது? 11. அப்போ 11 ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்த மதிப்புகளுடைய கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கணும்னா இங்கே என்ன இருக்குது? 10 மதிப்பு இருக்குது. 60ன்றது கூட்டு சராசரி. இந்த 10ஐயும் 60ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 600. இதுதான் மொத்த மதிப்புகளுடைய கூட்டுத்தொகை. கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மொத்த மதிப்புகளுடைய கூட்டுத்தொகையில் நம்ம தவறாக என்ன பண்ணியிருக்கோம்? 51 அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 0ல் 1 போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இங்கேயும் முடியாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது 10 ஆகும். இந்த 10லேருந்து இங்கே கடன் வாங்கினா இது 10 ஆகிடும். இது 9 ஆகிடும். இப்போ 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. இங்கே 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. 549 வந்துருச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து தவறாக பண்ணதை கழிச்சிட்டோம். அடுத்து சரியாக எவ்வளோ பண்ணணும்? 11. அப்போ இந்த 549ஓட எதை ப்ளஸ் பண்ண போகிறோம்? 11. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 10க்கு 0 மீதி 1 6 560. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சராசரி கேட்டிருக்காங்க. அப்போ 560 எதால் வகுக்க போகிறோம்? 10ஆல். 10ஆல் வகுத்தா என்ன வந்துடும்? ஒரு 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? 56. அப்போ ஆன்சர் எது? 56. ஓகேங்களா? அடுத்தது 60 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் நாட்கள். ஓகேங்களா? இப்போ ஆட்கள் எத்தனை பேர்? 60 பேர். இந்த 60 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 12 நாளில். அதே மாதிரி அதே வேலையை 5 நாட்களில் எத்தனை பேரை கொண்டு முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட்கள் குறையுதுன்னா ஆட்கள் என்ன ஆவாங்க? அதிகமாவாங்க. அப்போ இது வந்து என்ன மாறல்? எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல்னாவே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா XY அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எக்ஸு, இது ஒய் அப்படின்ட்டு. ஸோ இப்போ XY அப்படின்னா 60 × 12. ஓகேங்களா? அடுத்த XY வந்து என்னது? ஈக்குவல் போட்டு இந்த கொஸ்டின் மார்க்கு பதில் நான் என்னன்னு போட்டுக்கிறேன்? எக்ஸுன்னு போட்டுக்கிறேன். தெரியாத வேல்யூனால எக்ஸுன்னு போட்டுட்டேன். 5 × X. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு எது தேவை? எக்ஸு தான் தேவை. மீதி எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டுட்டு வரலாம். 60 × 12/5. ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, மீதி 1 ஈரஞ்சு 10. இப்போ 12 12 144. இதுதான் வந்து எக்ஸு. எக்ஸுன்றது இங்கே என்னது? ஆட்கள். 5 நாட்களில் எத்தனை பேரை கொண்டு செய்யலாம்? 144. ஓகேங்களா? அடுத்த கணக்கு. இது வந்து தியரி கொஸ்டின். கோண அளவு 180 டிகிரிக்கு மேல் 360 டிகிரிக்குள் இருந்தால் அந்த கோணம் என்ன கோணம்? பின் வளை கோணம். என்ன கோணம்? பின் வளை கோணம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 64x² + 144xy + 81y² என்பதன் காரணி கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், முற்றொருமையை பயன்படுத்தி தான் நம்ம இந்த சம்மு போட போகிறோம்.
64x² ப்ளஸ் 144xy ப்ளஸ் 81y². ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாத்துலேயும் இங்கே பாருங்கள் 64ன்றது 8² உடைய வேல்யூவா. ஸோ நான் அப்போ என்ன பண்ண போகிறேன்னா 64க்கு பதில் இங்கே 8x போட்டு காமனாக ஸ்கொயர் போட்டேன். அப்போ 8 × 8 64, x × x x². அதே மாதிரி 144க்கு 12xy. ஓகேங்களா? அப்போ 12² 144 அப்படியே கூட போட்டுக்கோங்க. அடுத்தது 9y². ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எந்த ஃபார்முலாவில் வருது அப்படின்னா a + b² a + b² ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். a² + b² + 2ab. இப்போ இங்கே ஏன்றது என்னது 8x, bன்றது 9y. ஸோ பண்ணிங்கன்னா என்ன வரும், இதை ஸ்கொயர் பண்ணால் 8 8 64 வந்துருச்சு. அதே மாதிரி பிஏ ஸ்கொயர் பண்ணால் 9 9 81 வந்துருச்சு. 9 8 பெருக்கி பாருங்கள் 72. 72 எதால் பெருக்க போகிறோம், 2ஆல் பெருக்குனா 144xyன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம், 8x² ப்ளஸ் 9y² × எழுதலாம். ஏன்னா இது வந்து a + b². இங்கே ஏன்றது என்னது 8x², bன்றது என்னது 9y². அதுக்கேற்ற மாதிரி எழுதியாச்சு. ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா 8x + 9y ஒரு தடவையும், இன்னொரு தடவை அதே மாதிரி 8x + 9y எழுதிக்கிட்டேன். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும் அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகமாக இருக்கும். அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 6 மடங்காகவும் அதன் பரப்பளவு 1734 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அதன் அடிப்பக்கம் மற்றும் உயரம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இணைகரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னது, ஏரியா = b × h. ஓகேங்களா? இல்லை அகலம் என்ன வரும், இப்போ ஃபஸ்ட்டு உயரம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ இங்கே உயரத்தை வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா h = xன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ இந்த உயரத்தை போல் 6 மடங்கு எது, அதன் அடிப்பக்கம் பேஸு. ஸோ அப்போ b = 6 மடங்குனா 6 × xஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸுன்றது தான் இங்கே உயரமாக நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டையும் இதுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிக்கு பதில் 6x × ஹச்சுக்கு பதில் எக்ஸ் போட்டாச்சு. இப்போ ஏரியாவுடைய மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1734. ஓகேங்களா? ஸோ இது பெருக்குங்க, 6x × x x². இப்போ 17 34. இப்போ 6ஆல் வகுக்கலாமா, 1734 6ஆல் வகுக்க போகிறேன். வகுத்தனா 1 6 6 12. அடுத்தது 17ல் 12 போயிடுச்சுன்னா 5 இருக்குது, 53. 53னா 8 6 48. ஓகேங்களா? மீதி என்ன வரும், 5 வரும். அப்போ 9 6 54. ஓகேங்களா? இப்போ 289 வருது. 289 எப்படி எழுதலாம், 17 ஸ்கொயராக எழுதலாம். 17 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்னது, 17. இந்த அப்போ 17ன்றது உயரத்துக்கான மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நமக்கு என்ன தேவை, அடிப்பக்கம்.
அடிப்பக்கம்ன்றது எதன் மாதிரி 6 மடங்கு, உயரத்தை மாதிரி 6 மடங்கு. அப்போ 6 × 17 பெருக்குங்க. பெருக்குனா என்ன வருது? 102. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அடிப்பக்கம் எவ்வளோ வருது? 102. உயரம் எவ்வளோ வருது? 17. அப்போ இதுக்குரிய ஆப்ஷன் என்னது? 2வது ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து 10 கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.